இன்னைக்கு ரொம்ப சாஃப்டான ஜூஸியான பாதுஷா, அதுவும் குட்டி குட்டியாக பட்டன் பாதுஷா எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர், 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு ஆப்பச்சோடா, அப்புறம் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்து இந்த மாதிரி பிடிக்கிற பதம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே வச்சுருங்க. சீனி பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவு சீனி, அது முங்குற வரைக்கும் தண்ணி, ஒரு 4-5 ஏலக்காவை தட்டி போட்டு நல்ல பிசு பிசுப்பு பதம் வர வரைக்கும் பாகு காய்ச்சி தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாவுகளை ஒன்று மேலே ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வைக்கிற மாதிரி வச்சுட்டு நல்ல உருளைகளாக பிடிச்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இந்த விரலை வச்சு நடுவில் ப்ரெஸ் பண்ணோம்னா சூப்பராக பாதுஷா ஷேப் வந்துடும். நல்ல சூடான எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஒரு மிதமான சூட்டில் இருக்கணும். ரெடி ஆனதுக்கப்புறம் சீனி பாகுக்குள்ளே போட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திங்கன்னா சூப்பர் சாஃப்டான பாதுஷா ரெடி. கடையில் கிடைக்கிறத விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.